நீங்க முதல்வர் தான். மன்னர் கிடையாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு சாக்லேட் தரச்ச இப்படியா குடுப்பீங்க? இந்த லட்சணத்துல சமூக நீதி, சமத்துவம்லாம் இவங்க தான் நட்டு நிக்க வச்ச மாரி பில்டப்புக்கெல்லாம் குடுப்பாங்க. உங்களால ஒழுங்கா அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சாக்லேட் தர முடியலன்னா, புடிக்கலன்னா ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க? அதுவும் சரியா தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல இது மாரிலாம் பண்ணீங்கன்னா, யாருக்கு கெட்ட பேரு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் அந்த கெட்ட பேரு வரும். ஜஸ்ட் இமேஜின். இந்த இடத்துல இதே மாரியான காரியத்த நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி செஞ்சிருந்தாருன்னா, இங்க இருக்கிற ஊடக பொறுக்கிகள் அந்த விஷயத்த எப்படி ஊதி ஊதி பெருசுபடுத்தியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா இது மாரியான காரியத்த பண்ணது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்றதுனால, இங்க இருக்கிற கொத்தடிமை ஊடகங்கள், ஊடகவாதிகள் இத பத்தியெல்லாம் வாய தொறக்கவே இல்ல. செய்தியா கூட போடவே இல்ல. ரைட். இப்ப இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன். அத பார்த்துட்டு வாங்க. தெளிவாக சொல்கிறோம். சும்மா சொல்லவில்லை, சுட்டி சொல்கிறேன். சும்மா சொல்லவில்லை, சுட்டி சொல்கிறேன். சும்மா சொல்லவில்லை, சுட்டி சொல்கிறேன். இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரக்கார் தெருவை நோக்கித்தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது. ஒரு தொகுதி அரசியலை முறியடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆம், முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தொகுதிகள் தான் என்ற அந்த நாசகார சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. சும்மா சொல்லவில்லை, சுண்டி சொல்கிறேன். சும்மா சொல்லவில்லை, சுண்டி சொல்கிறேன். சாருக்கு இப்ப திமுக எத்தனை சீட்டு குடுத்திருக்கு? ஒண்ணே. ஒண்ணே 1 தான் குடுத்திருக்குது. அதிமுக கூட ஒரு கூட்டணியில இருக்கும்பொழுது, அதிமுக இவங்களுக்கெல்லாம் 2 சீட்டு குடுத்தாங்க. ஆனா திமுக 1 தான். ஒரே ஒரு சீட்டு தான். இதுல இவருடைய கட்சியின் அங்கீகாரத்த தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணியிருக்காங்க. இவர விட்டு தள்ளுங்க. திமுக கூட்டணியில ஜவஹருல்லா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு குற்றவாளி அப்படின்ற மாரி நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்திருக்கு. அவர 1 வருஷம் ஜெயில்ல போடுங்க அப்படின்ற மாரி தீர்ப்பே குடுத்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஆளு ஃப்ரீயா சுத்திட்டு தான் இருக்காரு. ஜாலியா சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. போன ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கு. நோன்பு முடிச்சுட்டு வேணா நான் போறேன். நோன்பு காலத்துலலாம் ஜெயிலுக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லி ஜெயிலுக்கே போல. நீதிமன்ற தீர்ப்ப அந்த ஆளு மதிக்கவே இல்ல. இப்ப பாருங்க, இந்த ரம்ஜானே முடிய போகுது. இப்ப வரைக்கும் இந்த ஆளு ஜெயிலுக்கே போகாம ஜாலியா, ஃப்ரீயா ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு சுத்திக்கிட்டே தான் இருக்காரு. வந்தே மாதரம்லாம் பாட முடியாது. மத்திய அரசு சொன்னா நாங்க கேட்கணுமா அப்படின்ற மாரி இந்த ஆளு போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சுத்தி எப்பேற்பட்ட நபர்கள் இருக்காங்கன்றத பாருங்களேன். இதை தொடர்ந்து நாம அடுத்து பார்க்க போற கண்டென்ட் தாவேகா கூட்டணி பத்தினது தான். திரு விஜயுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்த ஒரு விஷயம். முதல் விஷயம் கரூர் சம்பவம். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மனுஷன் ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின பயங்கரமா கடுமையா தாக்கிலாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் என் கட்சிக்கும் இருக்கிற ஒரே எதிரி, நிரந்தர எதிரி திமுக தான் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரே எதிரி, நிரந்தர எதிரி திமுக தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ திரு விஜய் அவருடைய டிவோர்ஸ் விவகாரம் லீக் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வச்சு திமுக மற்றும் திமுக சார்பு ஊடகங்கள் ரொம்ப மோசமான பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் அவர்கள் இன்னமும் காண்டாயிட்டாரு. திமுக கூட்டணியை உடைக்கணும், எப்படியாச்சும் உடைக்கணும், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கணும்னு சொல்லி பல கட்ட முயற்சிகளை பண்ணாரு. காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வந்துரும், காங்கிரஸ் திமுகவின் பிரிவு 100% உறுதி அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பினாங்க. ஆனா திமுக பக்காவா வேலையை பார்த்து திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் வெளியே போகாம பார்த்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் திமுக பிரியவே பிரியாதுன்னு நல்லாவே தெரியும். எனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா அவங்களுடைய வரலாறே அப்படிதாங்க. அவங்க வரலாறே அப்படிதான். திமுகவும் காங்கிரஸும் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இதுல மாட்டினது யாரு? விஜய். இந்த விஜய அழகா யூஸ் பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் திமுக கிட்ட சீட்டு பேரத்தை பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ விஜய் என்ன பிளான் போட்டிருக்கிறதா செய்திகள் வருதுன்னா, என்டிஏ கூட போகலாமா, என்டிஏ கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்கிறாராமா. பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சிகளும் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காராமா. விஜய் தன்னுடைய விருப்பத்தை பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்காரு, அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சில முயற்சிகள் எடுத்திருக்காரு, கான்டாக்டும் பண்ணியிருக்காரு. திரு அமித்ஷாவும் திரு விஜயும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போன்ல பேசியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எவ்வளவு சீட்டு கேட்டிருந்தாரோ அதுல கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கும். ஆனா விஜய் காங்கிரஸை நம்பி லேட் பண்ணாரு, மோசம் போயிருக்காரு. அதனால இப்போ விஜய் அவர்கள் கேட்கிற இடத்துல இல்ல, கொடுக்கிற இடத்துலயுமே இல்ல.
என்ன சீட்டு குடுக்குறாங்களோ அத வாங்குற இடத்துல தான் விஜய் இருக்காரு. தாவேகா இருக்கு. 25 தொகுதிகளுக்கு மேல திரு விஜய் அவர்களுக்கு குடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க போல. விஜய் என்ன முடிவு பண்ண போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. திரு விஜய் அவர்கள் இப்போ இந்த மோசமான நிலையில இருக்கிறதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனா தான். அதாவது டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் தாவேகா, விஜய் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ, அந்த எல்லா வேலையுமே ஆதவ் அர்ஜுனா பார்த்துருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே நெறைய பேர் சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆதவ் அர்ஜுனா திமுகவின் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரு. விஜய அழிக்கிறதுக்காக தான் திமுக ஆதவ் அர்ஜுனாவ அனுப்பியிருக்கு அப்படின்ற மாரி பல பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. பட் இப்போ தான் அந்த ஒரு சந்தேகம் விஜய் அவர்களுக்கே வர ஆரம்பிச்சிருக்கு. திமுக ஒருத்தவங்கள குறி வச்சு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழகா கூட இருந்தே குழி பார்க்குற வேலைய திமுக ஆளுங்க பக்காவா பார்ப்பாங்க. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். விஜயகாந்த். திரு விஜயகாந்த் அவர்களையும் இப்படி தான் திமுக ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்து அந்த தேமுதிகன்ற ஒரு கட்சியவே முடிச்சாங்க. மக்கள் நல கூட்டணி மறக்க முடியுமா? தேமுதிக கூட யார் யாரெல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேமுதிக கூட இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் எங்க போச்சு? எங்க எகிரி போச்சு? இதான் இதான் தமிழகத்துடைய அரசியல். ஆனா விஜய் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காரு. தாவேக்கான்ற அந்த ஒரு கட்சி பரிதாபமான நிலையில தான் இருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி கத்தி கதறி சொன்னாலும் இப்போ வரைக்கும் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் பெருசா வரவே இல்லை. ஸோ திரு விஜய் அவர்கள் என்டிஏ கூட போக போறாரா? 25 சீட்டுக்கு ஓகே சொல்ல போறாரா? அப்படி இல்லைன்னா திரு சீமான் மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்டு ஜெய் ஸ்ரீராம். கடந்த 2 மாதங்கள்ல 30 கொலைகள் நடந்திருக்கு. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்கள்ல தான் நடந்திருக்கு. அமைதியான பூங்கா தமிழகம். இங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழகம் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வாய் கூசாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா தென் தமிழகத்துடைய நிலைமை ரொம்ப 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 மோசமான நிலையில தான் இருக்கு. முக்கியமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இருக்கு. தமிழ் கலாச்சாரம், தமிழர் நாகரிகத்துக்கு பெயர் பெற்ற இடமாக தாமிரபரணி பகுதியானது இருந்தது. ஆனா இப்போ கொலைகார பகுதியாக மாறி இருக்கு. அனைத்து புகழும் திமுகவுக்கே, திராவிட மாடல் அரசுக்கே. 60 நாட்கள்ல 30 கொலைகள் அப்படின்ற அந்த ஒரு டேட்டா பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அங்க இருக்கிற மக்களை பீதி அடைய வச்சிருக்கு. மக்கள் வெளியே போகவே பயப்படுறாங்க. ஒரு காலத்துல அமைதியான சமூகங்களுக்கு பெயர் பெற்ற இடமா அந்த இடம் இருந்தது. ஆனா இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எப்பேற்பட்ட பெயரை வாங்கியிருக்குன்னு பாருங்களேன். அமைதியான சூழ்நிலை, தாமிரபரணி படுகை, கோவில்கள்னு கலாச்சார பிணைப்போட இருந்த அந்த ஒரு இடம் இப்போ அங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளால கொலைகார இடமாக மாறி இருக்கு. மக்கள் ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து தான் வெளியவே வராங்க. அப்படி அந்த இடமானது டோட்டலா மாறி போயிருக்கு. பல தலைமுறைகளாக அங்க வாழ்ந்த மக்கள் இப்போ அச்சத்தோடு தான் வாழ்றாங்க. நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அங்க இருக்கிற மக்கள் வாழ்றாங்க. அது சமூகத்துல பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காரணம் திமுக ஆட்சி நிர்வாக திறமை இன்மை அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னா குற்றங்கள் செய்யறாங்க இல்லையா, அந்த குற்றங்கள் செய்யறவங்க மீது சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறது இல்ல. அப்படி எடுக்கப்பட்டாலும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தப்பு பண்ணவன் வெளியே வந்துடுறான். இது இன்னும் பெரிய குற்றங்களுக்கு வழிபோட்டு வேற தருது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு புறம்னா வளர்ச்சி இன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னொரு புறம். இந்த திராவிட அரசியல் தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்களை டவுன் சவுத்துல கொண்டு வரவே மாட்டேன்றாங்க. தொடர்ந்து டவுன் சவுத்தை இவங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க வளர்ச்சி திட்டங்கள் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்ல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அங்கிருந்து டிராவல் பண்ணி இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. தமிழகத்துல மற்ற மாவட்டங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. அங்க சமூக அழுத்தமானது நீண்ட நெடிய காலமாக இருக்கு. பொருளாதார தேக்க நிலை அங்கெல்லாம் அதிகமாவே இருக்கு. சமச்சீர் வளர்ச்சி அப்படின்றது தமிழகத்துல இல்லவே இல்லை. கருணாநிதி சொல்வார் இல்லையா, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது. அது 100% சரிதான். ஆமா, அவர் சொன்ன கருத்து 100% சரிதான். வட தமிழகம் வாழ்கிறது, தென் தமிழகம் தேய்கிறது. இங்க இருக்கிற மக்கள் பிச்சை கேட்கல, வளர்ச்சி திட்டங்களை தான் கேட்கறாங்க. இங்க இருக்கிற மக்கள் அனுதாபம் தேடல, இங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பா தான் கேட்கறாங்க. இலவசங்கள் வாரி வழங்குறதுனால இங்க இருக்கிற பிரச்சனைகள் ஏதாச்சும் மாறுமா? இங்க இருக்கிற பிரச்சனைகள் போகுமா? கிடையாது. இலவசங்களால எதுவுமே இங்க மாற்றங்கள் கொண்டு வர முடியாது.
ஈவேரா ஜாதியை கீழ்ச்சி தள்ளிட்டாரு, ஈவேரா ஜாதியை ஓய்ச்சி தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த டி ஸ்டாக்ஸ் கும்பல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திரியறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த இடங்கள்ல, குறிப்பிட்ட இந்த இடங்கள்ல ஜாதிய ரீதியிலான மோதல்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸ்கூல் பசங்க வரைக்கும் அந்த ஜாதிய மோதல்கள் வந்துடுச்சு. ஸ்கூல்லயே அடிச்சுக்கிறாங்க பசங்க. அப்படி ஈவேரா என்ன ஜாதிய தான் ஒழிச்சு தள்ளினாரு? என்ன ஜாதிய தான் அறுத்து தள்ளினாரு? ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்களேன். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வேற எல்லாத்தையுமே பூட்டி வச்சிருக்கீங்க. தயவு செய்து ஈவேரா ஒழிச்ச ஜாதி என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு தான் தென் தமிழக மக்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை டாலரேட் பண்ணிட்டு போவாங்க? இதே நிலைமை நீடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த தேர்தல்ல திமுகவை தென் தமிழக மக்கள் நிராகரிப்பாங்க. தாமிரபரணி பகுதியில அமைதி இல்ல. அங்க இருக்கிற மக்கள் அமைதியை கேட்கறாங்க. நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு கேட்கறாங்க. பாதுகாப்பை உறுதிப்படுத்த சொல்றாங்க. வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வாங்கன்னு கேட்கறாங்க. ஆனா திமுக அவங்க சொல்ற விஷயங்களை காதுல வாங்குறதே இல்ல. அந்த மக்கள் சொல்ற விஷயங்களை சட்டம் பண்றதே இல்ல. தென் தமிழகம் திமுகவை வெறுக்குது. தென் தமிழகம் திமுகவை புறக்கணிக்குது. நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தல்ல திமுகவை தென் தமிழக மக்கள் விரட்டி விரட்டி அடிக்க போறாங்க.